வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. பிரச்சனையெல்லாம் நேற்றோட முடிஞ்சு போச்சு. மாமா நேற்று நைட்டு 9 மணி லைவுக்கு சூர்யாவும் நானும் 10 மணி லைவுக்கு வரலன்னு சொல்லி சில பேர் ஃபோன் பண்ணிங்க. சில பேர் வாட்ஸ்அப்பில் லைவ் இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்க. நேற்று நாங்கள் குளிக்க போயிட்டோம், அதனால் லைவ் போட முடியலை. சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேசணும். அதனால தான், ஏன்னா முந்தா நாள் பூரா மன உளைச்சலில் இருந்தோம். என்னடா அந்த பிரச்சனையை நேற்று காலையில் எப்படி போய் தீர்க்கிறது, சமரசமாக போவோமா இல்லை இதை பெருசாக கொண்டு போவோமா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டைய புண்ணியத்தில் அது நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. விட்டு கொடுப்போர் கெட்டு போகுது இல்லைங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போனால் அதனால் உண்டான பாதிப்பு நாங்கள் தான் அலையணும். சாதாரண டீ கிளாஸு ஒரு 50 ரூபா தான். ஆனால் அது விஷயமாக நாங்கள் இப்போ வரைக்கும் 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். விளையாட்டாக செஞ்சது வினையில் போய் முடிஞ்சிருச்சு. அதை எப்படி நம்ம முள்ளு மேலே சேலைப்பட்டால் எப்படி அதை முள்ளுக்கு சேலைக்கு பாதகம் இல்லாமல் தான் எடுக்கணும். முள்ளுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் சேலை கிளியாமல் எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் சுமூகமாக போகணும். இதை வச்சு சில பேர் நிறைய கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது எங்களை அனுப்பி விட்டது என் தங்கச்சி மெர்சிமானும் அவங்க தான் எல்லா உதவியும் செஞ்சாங்கன்னும், A to Z இங்கே ரூம் போட்டு கொடுத்ததுலேருந்து காவல்துறையிட்ட பேசுனதுலேருந்து இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வரைக்கும் எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி, எதுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க சிக்கா சூர்யாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள போய் 4 மணி லைவில் போய் ஏகப்பட்ட பேர் கழுவி ஊற்றுறதும், அப்புறம் அவங்கள தகாத வார்த்தையில் பேசுகிறதும் நிறைய நடந்திருக்கு. இது விஷயமாக சம்மந்தமாக சூர்யாக்கிட்டேயும் நேற்று மெர்சிமா பேசியிருப்பாங்க போல். என்னான்னு பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எதுவும் வீடியோக்களில் எதுவும் நாங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னீங்களா வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு உதவியும் செய்யலை. அவளும் அதுக்கு அந்த நேரமே சூர்யா சொல்லிட்டா, இல்லை மெர்சிமா நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே வீடியோக்களில் பேசவும் இல்லை வைக்கவும் இல்லை. இது யதார்த்தமாக அவங்க உங்களை போட்டு வாங்குறானுங்க. நீங்கள் தான் எதுவும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்களாங்கிறத உங்களுக்கு அதாவது நான் ஒன்று சொல்லவா, ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உதவிகள் நிறைய செஞ்சுருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஏற்கனவே இன்னும் கைமாறு பண்ணலை. என்ன கைமாறு பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியலை. அவ்வளோ உதவிகள் அவங்க எங்களுக்காக பல லட்சங்களையும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களையும் நிறைய எங்களுக்காக செஞ்சுருக்காங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஏதோ காலத்தின் கட்டாயம் எங்களுக்குள்ளே நீங்கள் இந்த ஊடால இருக்கானுங்களே பேடு கமெண்ட் போடுறவன், அப்புறம் அவங்க தான் லட்சமாக சம்பாதிக்கிறாங்களே அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறவன் எல்லாரும் சொல்லி அடிக்கடி அம்மிய நகருங்கிற மாதிரி நீங்கள் அதை கெடுத்து விட்டீங்க. நாங்கள் அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. சரி ரைட்டு ஓகே, ஒரு காலத்தில் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க, இப்போயும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு சொல்லி ஃபோனில் கேட்டுக்கிடுவாங்க. என்ன எந்த பிரச்சனை எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே தவிர, நாங்களோ அவங்களோ மாறி உதவிகள்ங்கிறதுங்கிறது பண உதவிங்கிறத நாங்கள் சுத்தமாக நிறுத்திட்டோம். ஆறுதலான வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க, அண்ணே நாங்கள் இருக்கோம்னே, சூர்யா நாங்கள் இருக்கோம், பிரச்சனை இல்லை, நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர, பண உதவிங்கிறது ஒரு எப்படி அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்களும் அதை இது பண்ணலை, பெருசாக எடுத்துக்கிறல. ஏன்னா காரணம் உங்களுடைய அந்த கமெண்டு இதை போட்டு அவங்கள மனசையும் மாற்றிட்டீங்க. அதுக்காக நாங்கள் மனசு உடைஞ்சு போகலை. நாங்கள் சரி இந்த வட்டம் எங்களுக்கு பிரச்சனைகள் வேறு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு புகார் அப்படின்னு சொன்னாலே பெடிஷனுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். அது ஒரு சின்ன டீ கிளாஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு புகார்னால் எதிர்த்தரப்பு கொடுக்கும்போது நம்ம போய் அதுக்கு பதில் சொல்லி, ஐயா எங்கள் தரப்பில் நாங்கள் இதுக்காக தான் பண்ணோம், இது ஒரு ப்ராங்க், இது ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்காக எடுத்ததுங்க, விவரத்தை பூரா சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி, என்னப்பா இந்த விஷயத்தை வளர்க்குறீங்களா முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், வீடியோ போட்டு அவங்க கடையிலேயே போய் எல்லாமே முடிச்சுக்கிறோம்னு சொல்லி, இதில் எங்களுடைய நாங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வக்கீலை கூட நாங்கள் கூப்பிட்டு போகலங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய கேஸ் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்குன்னு சொல்லி இவ்வளவு நாள் அனுபவம்னு ஒன்று இருக்குது. இந்த சூர்யா சொன்ன மாதிரி நாங்கள் பல தடவை ஜெயில் பார்த்தவங்க தான். ஏற்கனவே குண்டாஸ் அனுபவிச்சிருக்கோம். அதுபோக சிறைச்சாலை நாங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்தது தான். இதனால் எங்களுக்கு காவல்துறையில் உள்ள அந்த எந்த சட்டம் எதுக்கு என்ன தண்டனை, இதுக்கு என்ன இந்த பிரச்சனை பெருசா சிறுசா எல்லாத்தையுமே யோசனை பண்ணிட்டு தான் நாங்களாகவே எப்படி ஒரு சில விஷயங்களில் வக்கீலே இல்லாமல் அவங்களே வாதாடுவாங்க. அவங்களுடைய வாத திறமை, அவங்களுடைய தரப்பு நியாயத்தை அவங்களே ஜட்ஜுக்கிட்ட சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் நாங்களும் நேற்று காவல்துறையிட்ட போய் எங்கள் தரப்பு நியாயத்தை சொன்னோம். அவங்களையும் கூப்பிட்டு அவங்க தரப்பு நியாயத்தையும் அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு அந்த பிரச்சனையை நாங்களே முடிச்சாச்சு.
இதில் வந்து நீங்கள் போய் மெரிசிமாவை போய் நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணீங்களா, நீங்கள் தான் அவங்களுக்கு பண உதவி செஞ்சீங்களா? பண உதவி இதுக்கு எதுக்கு பணம்? நான் கேட்குறது, நாங்கள் வந்திருக்கோம், ஒரு 2 நாளைக்கு ரூம் போட்டால் 4000 ரூபா, ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் வந்து 3000 ரூபாய்க்கு பெட்ரோல், போக வர 3000 ரூபாய்க்கு பெட்ரோல், சாப்பாடு செலவு ஒரு 3 ரூபா. இல்லை நாங்கள் என்ன ஒரு 10,000 ரூபா கூட கையில் இல்லாமல் இருக்கோமா? இல்லை அவங்க அப்படியே உதவி செஞ்சால் தான் உங்களுக்கு என்ன? அவங்க ஆக்சுவலாக உதவி செய்யலை, இந்த விஷயத்தில் வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர உதவிங்கிறது வந்து நாங்களும் கேட்கல, அவங்களும் வந்து செய்யலை. இது வந்து முடிச்சு போன விஷயம். அதுக்காக அந்த அம்மாவை போய் என் தங்கச்சியை மனசை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து மறைமுகமான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன் அவங்க தான் லட்சமாக சம்பாதிக்கிறாங்களே, இந்த மாதிரி டாப்பிக்கை இதோடு நிறுத்திக்கங்க. ஏன்னா உதவிங்கிறது அவங்க செஞ்சாங்க, அதுக்கே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நன்றி கடன் நிறையா பட்டிருக்கோம். என் மைய விஷயத்துலலாம் இன்னும் நிறையா வந்து அவங்களுக்கு வந்து நான் அவங்கள வந்து இதயத்தில் வச்சுருக்கேன். அதனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவங்கள போய் மனசை புண்படுத்தாதீங்க. இது வந்து நாங்களே முடிச்சுக்கிட்ட விஷயம், முடிச்சு போச்சு. ரைட்டா? இந்த ஒரு டாபிக் இப்படி இருக்கட்டுமா? அடுத்து வந்து சுமியோடைய விஷயத்துக்கு வர்றேன். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப இப்போ மண்டை குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம். அதாவதுங்க, ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம். ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே வந்து நம்ம ஃபோனை வந்து எப்பயுமே ஆனில் வச்சுருக்க முடியாது. ஏன்னா வந்து சைலண்டில் போட்டிருப்போம், இல்லை டூ நாட் டிஸ்டர்பில் போட்டிருப்போம், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஸ்டேஷன்லையோ இல்லை எங்கேயோ ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருந்தால் எடுக்க மாட்டோம் ஃபோனை. நேற்று ஒன்றுமே இல்லை, இவளுக்கு முந்தா நாளைக்கு நாள் நைட்டு நான் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை ஆல்ரெடி அவள் அந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான் குமரேசன் மூலியமாக. நான் அதில் போய் என்ன பண்ணேன், அவங்களுக்கு பேர் வச்சு கொடுத்தேன், சுமி ஸ்டார் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவங்க ஃபோட்டோ 2 ஃபோட்டோவை அதில் வந்து எடிட் பண்ணி கொடுத்துட்டு, எப்போ இந்தாங்க உங்களுக்கு என்ன வேணும், நைட்டு போய் பால்கோவா என் பேரை கேட்டாங்கிறதுக்காக பால்கோவா, அப்புறம் என்ன ஸ்வீட்டு, கொசுபத்தி லிக்யூடு கேட்டாங்க, அப்புறம் என்னென்னமோ கேட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு சரி நான் காலையில் ஊருக்கு போகிறேன், என்னை தொந்தரவு பண்ணாத ஒரு முக்கியம். ஏன்னா சுமிக்கிட்ட கூட நான் சொல்லலை நாங்கள் எதுக்காக வந்தோங்கிறத. நேற்று ஈவினிங் நாங்கள் அந்த நெல்லை கருப்பட்டியில் வச்சு வீடியோ போட்டப்போ வரைக்கும் சுமிக்கு தெரியாது. ஆனால் குற்றாலத்துக்கு இவங்க போயிருக்காங்க, இவங்க டூர் போயிருக்காங்க, இன்ப சுற்றுலா போயிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சுமிக்கு தெரியுமே தவிர இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எதுக்காக வந்தோம் நாங்கள் 2 பேருங்கிறத நான் சொல்லலை. உடனே என்ன பண்ணுறா, ஃபோனை போட்டு ஒரு ஒப்பாரி, அதுக்கடுத்து பார்த்தா ஒரு வீடியோ போட்டு அது வரைக்கும் சேனல் ஒர்க் ஆகலை போல், எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. என்னோட நலனில் உங்களுக்கு அக்கறை இல்லையா, கட்டின பொட்டாட்டி இங்கே உட்காந்துக்கிட்டு வீடியோ சேனல் போய் காசுக்கு வழி இல்லாமல் தெருவில் வந்து நான் பிச்சை எடுக்காத குறையாக இருக்கிறேன், உங்கள் 2 பேருக்கு வந்து இன்ப சுற்றுலா கேட்குதா, நீங்கள் போய் உல்லாசமாக சல்லாபமாக இருக்கிறதுக்கு, நீங்கள் போய் ஆட்டம் போடுறதுக்கு நான் அதை வேடிக்கை பார்க்கணுமா, நீங்கள் எனக்கு 10,000 ரூபா போட்டு விடுங்க, நீங்கள் என் சேனலுக்கு போனதுக்கு காரணமே நீ தான். நான் வந்து சேனல் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கா, அது வரைக்கும் என் தயவே தேடலை. சுகையில் தான் சேனலுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறான் போல், பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு வீடியோ போட அதில் அப்லோட் பண்ண முடியலையா, உடனே என்கிட்ட வந்துட்டா, நீ தான் எதையோ நோண்டி விட்டு போயிட்ட, என்னை வீடியோ போட விடாமல் இது பண்ணி விட்டுட்ட, சூர்யா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இந்த ஆட்டம் போடுற, எனக்கு இப்போ வருமானம் இல்லை, எனக்கு இப்போவே நீ 10,000 ரூபா பணத்தை போட்டு விடு, எனக்கு அரிசியை வாங்கி கொடு, எனக்கு பருப்பை வாங்கி கொடு, இங்கே வா. நான் ஒன்று சொல்கிறேன், நான் வெளியூருக்கு வந்தாலே உனக்கு அப்படியே நம்மன்னு இதாக இருக்குமா? நான் கேட்குறேன், ஒருத்தன் வந்தானா ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன், ஒருத்தன் ஃபோன் எடுக்கலைன்னா ஏன் என் குடும்பத்தில் உள்ள வர்றவங்க ஃபோனை நான் என்ன எடுக்கக்கூடாதுன்னு என்ன வேணால் கட்டுப்பாடு பண்ணி வச்சுருக்காளா? இல்லை வந்து நீ ஊருக்கு வந்தாலே உன் குடும்பத்தில் யார் ஃபோன் பண்ணாலும் உன் பிள்ளைகளோ உன் மகனோ உன்னுடைய பேரனோ இல்லை உன் பொண்டாட்டியோ ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு எதுவும் என்ன உத்தரவு போட்டு வச்சுருக்காளா? ஒன்றுமே கிடையாது. நான் நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன். சரி, அப்போ ஒரு இடத்துல வக்கீல், அதாவது கோர்ட்லேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு முக்கியமான மீட்டிங்லேயே இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன் அதுக்கப்புறம் வெளியே வந்து உன்னை நான் கூப்பிட்றேன், ஆனால் நீ ஒப்பாரி வச்சு கூத்தியாக கூடவே இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கெல்லாம் குடும்பம் தேவையா என்னென்னமோ கேட்குற. ஆக எனக்கு மன உளைச்சலை நீ தான் கொடுக்குற. எப்படி இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பேசத்தான் போகிறேன். உன் சேனலை நான் தான் அதுக்கப்புறமும் ப்ரமோட் பண்ணி விட்டேன். 2-3 வீடியோ நீ போட்ட வீடியோக்களை நான் தான் எடுத்து ஐடிக்குள்ளே போட்டு இந்த பாருங்கள் இதாங்க சுமி சேனல்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது போக நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு? உன் கூட சேர்ந்து வீடியோ போடணுமா, இல்லை உனக்கு லைவ் ஆப்ஷனை எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா? நான் ஒன்று சொல்லவா, ஆத்திரம் அவசரம் பண உதவி நாமத்திரம் என்கிட்ட வர்றேன், உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற நேரம் பூரா எப்போ பார்த்தாலும் சுகையில் புச்சுக்குட்டி என்னவனே மன்னவனே தென்னவனேன்னு சொல்லி அவனையே தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு திரிகிற. ஒன்று அந்த பக்கம் போ, இல்லைன்னா என் பக்கம் வா. இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வைக்காத.
உன் பஞ்சாயத்தே வேணான்னு சொல்லி தான் நான் பாட்டுக்கு இருந்தா இவையெல்லாம் இவன்கிட்ட பல தடவை நிறையா பேர் சொன்னது. இவ மாத்திரம் இல்லை, பல பேர் சொன்னது. அண்ணே ஒன்றும் போனால் உங்கள் குடும்பத்தோடு போங்க, இல்லையா உங்களை நம்பி வந்த சூர்யாவுக்கு அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளுடைய லைஃபுக்கு என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இங்கிட்டே போயிருங்க. நீங்கள் உங்கள் குடும்பமும் வேணும்னு நினைக்கிறீங்க, சூர்யாவும் வேணும்னு நினைக்கிறீங்க, இது வேலைக்கு ஆகாதுனே அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட சொன்னாங்க அறிவுரை. கமெண்ட் மூலியமாகவும் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும். நான் அதனால தான் எல்லாத்துலேயுமே சரி ரைட்டு நம்மளுக்குன்னு சூர்யா இருக்கிறா, நம்ம அவள் விஷயமாக வேணால் எங்களுக்கு தான் கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரும். அப்படிங்கும்போது அதுக்கு பூரா யார் கூட நிற்கிறா? நேற்று இந்த டீ கிளாஸ் மேட்ருக்கு முழுக்க நாங்கள் தான் அங்கே மத்தியானம் 2 மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்துருந்தோம். காலையில் 10:30 மணிக்கு இட்லி கடையில் வீடியோ போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போனவங்க தான். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் அந்த ஸ்டேஷன். போய் உட்கார்ந்தவங்க மத்தியானம் 2 மணி வரைக்கும் சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணலை. நாங்கள் சாப்பிட வரும்போது மணி 3. அப்போ இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே கூட இருக்கிறது யார்? சூர்யா தான் கூட இருக்கிறான். நீ என்ன பண்ணுற? எனக்கு காசு, உனக்கு காசு தேவை, உனக்கு ஒரு உதவி தேவை, உனக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னா என்னைய தேடுற. மற்ற நேரங்களில் சுகைன்னு போயிடுற. அப்போ யார் உன் கூட இருப்பா? இது போக உனக்கு நான் ஒரு புருஷனாக பல அட்வைஸ்கள் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஒரு அனுபவசாலியாக ஒரு யூடியூப் சேனலு ஒரு மீடியாவில் இருக்கிறோங்கிற ஒரு இதுக்கு நான் பல தடவை உனக்கு நான் அறிவுரை கொடுத்துருக்கேன். எப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தப்பான கம்ப்ளைண்ட் வைக்கக்கூடாது. கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறது நம்ம ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள், இன்றைக்கி என்னால் லைவ் வர முடியலை, நான் வெளியூர் போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் கொடுக்குறதுக்கு தான் கம்யூனிட்டி போஸ்ட். ஆனால் அதில் நீ உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களையா பேடு கமெண்ட் போட்டுறவங்களையெல்லாம் எடுத்து உட்காந்துக்கிட்டு பேரை போட்டு தப்பாக போட்டு இப்படி பண்ணாத. இதனால் உனக்கு சேனல் அடியாயிரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னேன். ஆல்ரெடி 2 ஸ்டேக்கு விழுந்த சேனல்ப்பா. 3ஆவதுலாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே ரிமூவ் பண்ணிடும்லாம் சொன்னேன். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காமல் நீயா உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட. சரி பழையபடி நானே உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோன்னு சொல்லி தான் அன்றைக்கி 7 மணிக்கு உட்காந்து உனக்கு சேனலுக்கு எடிட் பண்ணி, நீங்கள் என்ன சேனலில் என்ன பேரை போட்டு ஆரம்பிச்சிங்க, அதுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்த எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போய் நீ சுகைல் நம்பரை கொடுத்து வச்சுருக்க. நீ சுகைல் நம்பர் நீ கொடுத்தியா, இல்லை அவனே உன் சேனல் ஐடியாவும் பாஸ்வேர்டையும் வாங்கி அவனே ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு அவனே உன்னுடைய சேனலை அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீ வெறும் சேனல் தான் ஓப்பன் பண்ணி வச்ச, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் போடாமல் இருந்த. ஆனால் நேற்று நீ சொல்லும்போது பார்த்தா அதுக்கு பாஸ்வேர்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்க போகும்போது வேறு எங்கேயோ போய் அந்த நம்பர் காட்டுது. இந்த நம்பர் ஓகே கொடுத்தா தான் உனக்கு ஐடி ஓப்பன் ஆகும், இல்லை பாஸ்வேர்டை மாற்ற முடியும்னு சொல்லி காட்டுது. இதுக்கு காரணம் என்ன? உனக்கே தெரியாமல் சுகைல் உன் சேனலை ஹேக் பண்ணி வச்சுருக்கான். இந்த விஷயம் கூட உனக்கு அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன், ஆக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கல. ஏன்னா நீ சொல்கிற நம்பர் முடிவு அந்த லாஸ்ட் சொன்ன 3 நம்பர் என்கிட்டையோ சூர்யாக்கிட்டேயோ இல்லை எனது அட்மின்கள்கிட்டையோ யார்கிட்டையுமே கிடையாது. நான் வந்தது ஒரு நல்லதுக்காக, ஒரு சேனலுக்கு ஒரு பேர் வச்சு விட்றதுக்காக தான் வந்தேனே தவிர, ஐடியா ஓப்பன் பண்ணி விட்டதை ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேனே தவிர, உன் சேனலில் போய் நான் தில்லுமுழு வேலை பார்த்து கோல்மால் பண்ணி உன்னை வீடியோ போட விடாமல் தடுக்கிறதுக்கு நான் வரல. சரி நம்ம பொண்டாட்டி சேனல் இல்லாமல் கஷ்டப்படுறாள், அவளுக்கு ஒரு உதவி செய்வோன்னு வந்ததுக்கு உதவி செஞ்சவனையே உபத்திரம் பண்ணவேன்னு சொல்லிட்ட பற்றியா? நேற்று லைவ்லையும் இதுலேயும் 8 நிமிஷம் வீடியோவிலேயே உட்காந்து நீ பேசியிருக்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, சேனலை ஏதோ நோண்டி விட்டு போயிட்டாரு, எனக்கு வீடியோ போட முடியலை, சூர்யா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணார். எதுக்கு உனக்கு இந்த பேச்சு? ஒன்று உனக்கு தெரிஞ்சால் பேசு, இல்லையா மூட வேண்டியதை மூடிக்கிட்டு அமைதியாக இரு. எல்லாத்துலேயுமே என்னையும் சூர்யாவும் சந்தேகப்படுறது, அதுலேயும் அவளையெல்லாம் சந்தேகப்படுறதுக்கு உனக்குலாம் ரைட்ஸே கிடையாது. அவள் எதை சொல்ல போகிறா? அவள் எதையுமே சமாளிக்கிறவ. எதிரிகளே இல்லாமல் வாழணும்லாம் நினைக்க மாட்டான். எதிரிகள் கூட எதிரிகளை சமாளித்து பிரச்சனையெல்லாம் தாண்டி அதில் வாழணும்னு நினைக்கிறதா அவளும் நானுமே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த பயம்லாம் கிடையாது. எதிரிகள் இருக்காங்களே, அவங்க அதை பேசுகிறாங்களே. இப்போ நீயே எங்களுக்கு பெரிய எதிரியாக இருக்க. வாழ்க்கையில் கட்டின புருஷனுக்கே பொண்டாட்டி எதிரியாக போய் பார்த்துருக்கோம். அங்கே இருக்க 2 நாள் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோங்க. யார்? முந்தா நாள் கூட, நேற்று கூட போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை காலையிலே மத்தியானத்தோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு முதல் நாள் ஒரு பிரச்சனை இல்லை, 2-3 நாள் சுமியோட ஐடி வரல, வீடியோக்கள் தெரியலை. அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு. நானும் சூர்யாவும் பேசாமல் இருந்தோம், பஞ்சாயத்து இல்லாமல். எங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லை. இந்த நேற்று இவன் போட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். போட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்த நைட்டு வீடியோவை பார்த்து இவன் என்ன இவன் உட்காந்துக்கிட்டு வீடியோவில் அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா. ஆமாம், நீ இன்னும் கொஞ்சம் நல்லா திறந்து விடு, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்துட்டு அப்புறமா இதெல்லாம் கழுவ மாட்டியா? போவாங்கிட்டு வாங்கிட்டு
நான் வீடியோ போடும்போது தான் உனக்கு எல்லாமே குழாயை திறந்து விடுறது. சரி, இவ்வளோ நேரம் காலையிலேருந்து எந்திரிச்சு என்ன பண்ண? நான் 10 நிமிஷம் அந்த வீடியோ போடுற நேரம் தான் உனக்கு அந்த தண்ணியை திறந்து விட்டு எல்லாம் பண்ணணும்னு தோணுமா? நாய் நக்கின மாதிரினா நீ தானே அதை நக்குன இவ்வளோ நேரம். நேற்று நைட்லேருந்து என்னத்தை நக்கிட்டு இருக்க? ஏன் அந்த வீடியோ ஒன்று ஒரு 10 நிமிஷம் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் கழுவி விட்டு பார்க்க வேண்டியது தானே? அப்படியே நாங்கள் வீடியோ போடும்போது இந்த அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுமா? அப்படியே 24 ஹவர்ஸ் இந்த அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி மக்களே, இதுக்குமே வந்து நாங்கள் இன்றைக்கி நான் ஈவினிங் லைவ் அநேகமாக இப்போயே கிளம்புனாலும் கிளம்பிடுவோம். ஏன்னா நேற்றுலேருந்தே கொஞ்சம் சில தகராறுகள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கு. நான் அதை வெளியே காட்டாமல் தான் வீடியோ போடுறேன். ஆனால் நான் அப்போ நீ என்ன பண்ண போகிற? உட்காந்து யார? சரி மக்களே, ஓகே. நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் ராங்காக இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் வர்றேன். ஓகேவா? பாய்.